எல்லாருக்கும் வணக்கம். கொறட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிற கணவரோட வாயில வந்து எலி புகுந்துடுச்சுன்னு சொல்லி மனைவி வந்து டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டர் இந்த மாதிரி என்னுடைய கணவரோட வாய்க்குள்ள எலி புகுந்துடுச்சு, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கணவரோட வாய்க்கு நேராக ஒரு வடையை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வடையா ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எலிக்கு வடை ரொம்ப பிடிக்கும், வடையோட வாசனைக்கு அது வெளியே ஓடி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அதை பண்ணிட்டுருங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணியும் அது போல் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பெண்மணி நம்ம சொன்ன மாதிரியே பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த பெண்மணியும் வந்து வடையை காட்டாமல் ஒரு தவளையை காட்டிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, நான் வடையை தானே காமிக்க சொன்னேன், நீங்கள் ஏன் தவளையை காட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நான் வடையை தான் காட்டிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து பாம்பு ஒன்று எலியை பிடிக்கிறதுக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன பாம்பு எலியை எப்படியும் சாப்பிட்ருக்கோம், இனி பாம்பு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சேன், பாம்புக்கு பிடிச்சது தவளை தானே, அதனால தான் தவளையை காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க இந்த தவளையை காமிச்சிட்ருக்க நேரம் அந்த பாம்பை பிடிக்க கீரி ஒன்று வாய்க்குள்ளே போயிடுச்சான். இது மாதிரி தாங்க, துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு நம்ம தவறான முயற்சி செய்யும்போது திரும்ப திரும்ப நம்ம சிக்கலுக்கு தான் உள்ளாகிறோம். வாழ்க்கையில் இன்பம் ஒரு பகுதின்ற மாதிரி துன்பமும் ஒரு பகுதி. அதனால் எதையும் பெரிதுபடுத்தாமல் இந்த இந்த நொடி நமக்கானதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வாழுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.